ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குக்கு வித் ரமணிலேருந்து குழந்தைங்களுக்கான ரெசிப்பியில் ஒரு பச்சை பட்டாணி வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான ரெசிபி. அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க பிறந்து 0 to 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்காதுங்க. தாய்ப்பாலுக்கு இணையாக வேறு எதுவும் கிடையாதுங்க. ஏன் இது நான் அடிக்கடி சொல்லிட்டு வரோம்னா, நிறைய பேர் 4 மாதத்துலேருந்தே 3 மாதத்துலேருந்தே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் அப்படி ஃபீட் பண்ணாதுங்க. அதே போல் இந்த க்ரீன் பீஸில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி. அதை நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம குக்கரில் போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் கிடைக்கலனா காஞ்ச க்ரீன் பீஸ் எடுத்து அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சும் மறுநாள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் குறைஞ்சிட்டு பாருங்கள். நிறைய தண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தண்ணியும் க்ரீன் பீஸும் சேர்த்து போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் க்ரீன் பீஸும் அந்த தண்ணியும் மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கான பிளேட்டு, ஸ்பூனு, அப்புறமா மிக்ஸி ஜாரு, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்களுக்கு இதை இப்படியே ஸ்பூன் வச்சு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டு சாப்பிடுவாங்க. ஆனால் 6 மாதம் 7 மாதமான குழந்தைங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுக்காம இந்த அரிப்பில் வச்சு அரைச்சி கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில டைமில் இந்த பச்சை பட்டாணியில் உள்ள தோல், அதில் உள்ள பட்டாணி சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற டைமில் தொண்டையில் இரிட்டேஷன் ஆகும், இருமல் வரும். அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக. அதனால் இப்படி அரிச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தியாகவும் இருக்கும், அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்கு கூட ஒரு சின்ன துளி அளவு நெய்யும் கொஞ்சமாக உப்பும் போட்டு, லேசாக உப்பு போட்டுக்காங்க, ஒரு சின்ன துளி அளவு உப்பு போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள நல்லா சிட்டிங் பொசிஷனில் வச்சு கொடுங்க. ஃபஸ்ட் டைமு எல்லாமே குழந்தைங்க சாப்பிடணும்னு கிடையாது. ஏன்னா இது சூடாக இருக்கனால கொஞ்சம் தின்னாக இருக்குது. கொஞ்சம் ஆற டைமில் கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.